முருகப்பெருமான் பற்றிய ருசிகர தகவல்கள். திருவிடைக்கலையில் முருகப்பெருமானுக்கு பின்புறம் சிவலிங்கம் உள்ளது. அதுபோல் திருவேற்காட்டில் வேலமரத்தடியில் முருகன் பூஜித்த சிவலிங்கம் முருகனுக்கு முன்புறமாக உள்ளது. முருகப்பெருமான் போர் புரிந்து அசுரர்களை அழித்த இடம் 3 சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூர், தாராகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றம். இந்த இருவரின் சகோதரனான சிங்கமுகாசுரனை வரம் செய்தது திருப்போரூர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கின்றது. சூரனை வதம் செய்த போது அவனோடு மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டதாம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும். முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள 6 கரங்களில் அபயகரம், கோழிக்கொடி, வச்சிரம், அங்குசம், அம்பு, வேல் என்ற 6 ஆயுதங்களும், இடப்புறம் உள்ள 6 கரங்களில் வரமளிக்கும் கை, தாமரை, மணி, மழு, தண்டாயுதம், வில் போன்றவையும் இருக்கும். கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய சோஸ்திரத்தை தினமும் அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும். முருகப்பெருமானை வணங்க திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகியவை உகந்த நாட்கள் ஆகும். முருகன் கங்கையால் தாங்கப்பட்டவன். இதனால் காங்கேயன் என்ற பெயர் பெற்றான். சரவண பொய்கையில் உதித்தான். ஆகையினால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், சக்தியினால் 6 உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டான். குமரக்கோட்டம் என்பதே சண்முக பெருமான் வாசஸ்தலமாகும். இது காஞ்சிபுரத்தில் உள்ளது. கந்த பெருமானின் புகழ் சொல்லும் நூலான திருப்புகழ் நூலினை இயற்றியவர் அருணகிரிநாதர். முத்தமிழால் திட்டினாலும் வாழ வைப்பான் முருகன் என்று அருட்கவி அருணகிரி பாடியுள்ளார். அக்னி, இந்திரன், வருணன், பிரகஸ்பதி, ஹிரண்ய கற்பம் ஆகியோரின் கூட்டுக்கலவையே முருகன் ஆவான். முருகனை பற்றி குமார சம்பவம் என்கிற பெயரில் காவியம் இயற்றியவர் மகாகவி காளிதாசர். யானை மேல் வீற்றிருக்கும் முருகன் உருவம் மாமல்லபுரத்து பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ளது. முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞான சக்தி என பெயர் பெறும். முருகனே திருஞான சம்பந்தராய் அவதாரம் செய்தார் என்று பலர் பாடியுள்ளனர். பிரம்மச்சரிய, கிருஹஸ்த, சந்நியாச கோலங்களில் முருகனை மட்டுமே காண முடியும். பிற கடவுள்களுக்கு இல்லாத சிறப்பு இது. தமிழகத்தில் முருகனுக்கு குடவரை கோயில்கள் உள்ள இடங்கள் கழுகுமலை, திருக்கழுகுன்றம், குன்றக்குடி, குடுமியான்மலை, சித்தன்னவாசல், வள்ளி கோயில், மாமல்லபுரம். முருகக் கடவுளின் அடையாளப்பூ கந்தல், மலர், கன்னி ஆகும். கந்த சஷ்டி திருவிழா வேதியர், சைவர், முனிவர் ஆகிய பெருமக்கள் எல்லோரும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டாடி வரும் திருவிழா ஆகும். தமிழ் மண்ணில் முருகன் குறிஞ்சி நிற கடவுள் என்றும், செந்நிற மேனியன், சேவற்கொடியோன், சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் பேசப்படுகின்றார். சிசில்ஸ், பிஜி, மடகாஸ்கர் நாடுகளிலும் முருகன் வழிபாடு உள்ளது. மலைகளில் குடிக்கொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் என்ற பெயரும் உள்ளது. முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் உண்டு. விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும். முருகனின் கோழிக்கொடிக்கு குக்குடம் என்றோர் பேருண்டு. இந்த கோழியே வைகரை பொழுதில் ஓங்கார மந்திரத்தை ஒலி வடிவில் உணர்த்துவது ஆகும். வட அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மன், இலங்கை, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் முருகன் கோவில்கள் உள்ளன. முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா, கந்தாள் முதலியவை ஆகும். 10 மலை என்ற பெரிய மலை மீது முருகன் உள்ளார். இந்த கோவில் மலேசியா கோலாலம்பூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. தைப்பூசம் இங்கு விசேஷம். முருகனுக்கு உருவமில்லாத கோவில் விருத்தாச்சலத்தில் உள்ளது. பெயர் கௌசியப்பர். அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் என்று இதனை கூறுவார்கள். கந்த சஷ்டி கவசத்தை எழுதியவர் தேவராயன் ஆவார். முருக வழிபாடு என்பது ஷண்மதம் என்று சொல்லப்படுகின்றது. கம்பத்து இளையனார் என்கிற முருகன் சன்னதி திருவண்ணாமலையில் உள்ளது. முருகன் வீற்றிருக்கும் மிக நீண்ட மலை திருத்தணி பள்ளிப்பட்டு ரோட்டில் அமைந்துள்ள நெடிய மலை ஆகும். முருகனின் மூலமந்திரம் ஓம் சரவண பவாய நம என்பதாகும்.